ஓம் ஸ்ரீ அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. வணக்கம். எஸ்கேடி ஆஸ்ட்ரோ சென்டரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றால் மட்டும்தான் யோகம் பெற முடியுமா? சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றவர்களுக்கு சுகவாழ்வு, விரைவான திருமணம், காரு, சொகுசு காரு, ஆடம்பர பங்களா போன்ற வசதி, அரசபோக வாழ்வு அமையும். ஆட்சி உச்சம் பெறாதவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. லக்னத்திற்கு 2 சுக்கிரன் அமர்வது நல்ல யோகம். சூரியனுக்கு 12 சுக்கிரன் அமர்வது அரசபோக வாழ்வு. சூரியன் சுக்கிரன் இணைந்திருப்பது சிறப்பான யோகம். சூரியனும் சந்திரனும் சப்தம பார்வையாக பார்த்து கொள்வதும் சிறப்பான யோகம். இந்த மாதிரி அமைகிறவங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றவர்களுக்கு என்ன யோக பலனோ அதே யோக பலன் இவங்களுக்கும் கிடைக்கும். குரு ஆட்சி உச்சம் பெற்றவங்களுக்கு சிறந்த குழந்தை இவங்களுக்கு தான். தங்க நகை அதிகம் அணியும் யோகம் இவங்களுக்கு தான். தங்க நகை அதிகம் வைத்திருக்கும் யோகமும் இவங்களுக்கு தான். அதிக அளவில் வீடு, நிலம், தோட்டம் அது அமைகிற யோகமும் இவங்களுக்கு தான். இவங்க வாழ்கிற சமூகத்தில் இவங்க தான் பெரிய ஆளாக இருப்பாங்க. சபை மரியாதை அதிகம் இவங்களுக்கு தான். குரு 2 அமர்வது, லக்னத்தில் அமர்வது, 10ஆம் வீட்டில் அமர்வது, 6ஆம் வீட்டில் அமர்வது எல்லாமே சிறப்பான யோகத்தை பெற்றுத்தரும். ஆனால் குரு 3ஆம் வீட்டில் மட்டும் அமரக்கூடாது. சனி ஆட்சி உச்சம் பெற்றால் என்ன யோகம் பார்க்கலாமா? சனி ஆட்சி உச்சம் பெற்றால் வியாதி இல்லாத 100 வயது ஆயுள், ஜீவனத்துக்கு கஷ்டமே இல்லை. அவங்க அப்பாவே நிறைய சொத்து சேர்த்து வச்சுருப்பாரு. இவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலை மூலமாக நல்ல லாபமும் கிடைக்கும். சரி, ஆட்சி உச்சம் பெறாதவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. சனி 10, 11 அமர்ந்தால் ராஜபோக வாழ்வுங்க. நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல பொருளாதாரம், வேலையினால் பல மடங்கு லாபம், நிதானம், வேதாந்த அறிவு, பொறுமை, பெருந்தன்மையான குணம் அமைகிறது எல்லாமே இவங்களுக்கு தான். சனி ஆட்சி உச்சம் பெறாமலேயே இவங்களுக்கு இந்த சிறப்பெல்லாம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.